வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். விவோல இருந்து ஒரு Y சீரிஸ்ல மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, Vivo Y73. இந்த Vivo Y73 மொபைலினுடைய விலை பார்த்தீங்கன்னா 20,990 ரூபா. குவிக்காக இந்த Vivo Y73 மொபைலை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மொபைல் ஃபோனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் அழகான ஒரு பிராண்டிங்கோட கொடுத்துருக்காங்க. மொபைலினுடைய இந்த பாக்ஸினுடைய பின்புறத்தில் பல விவரங்கள் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பாக்ஸை திறந்த உடனே உள்ளுக்குள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஒரு TPU ஜெல் கேஸ் கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல் மற்றும் சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. அந்த குட்டி பாக்ஸுக்கு அடியில் Vivo Y73 மொபைல் ஃபோன் இருக்குது. மொபைலுக்கு அடியில் ஒரு 33 வாட் ஃப்ளாஷ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. மொபைலில் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு USB Type-C கேபிள், அப்புறமா ஒரு இந்த மாதிரி ஆஃப்லைன் செக்மெண்ட்டில் அதிகமாக விற்கக்கூடிய மொபைல் ஃபோனில் பலரும் விரும்பக்கூடிய இயர்ஃபோன்ஸையும் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ இந்த Vivo Y73 மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். என்கிட்ட வந்த கலரினுடைய பேர் பார்த்தீங்கன்னா ரோமன் பிளாக். இது தவிர டைமண்ட் ஃப்ளேர் அப்படிங்கிற ஒரு கலர் வேரியண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. நான் இந்த டைமண்ட் ஃப்ளேர் தான் நல்லா இருக்குமோ, இந்த ரோமன் பிளாக் வந்து இதையே அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் பாக்ஸை திறந்து மொபைல் ஃபோனை பார்த்த உடனே இந்த கலர் ரொம்பவே எனக்கு பிடிச்சி போயிடுச்சு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கிளாஸ் ஃபினிஷிங் மொபைல் ஃபோன் தான். ஆனால் கிளாசி ஃபினிஷிங் இல்லாமல் மேட் ஃபினிஷிங் கொடுத்தது மட்டும் கிடையாது, அந்த ஸ்ட்ரைப்ஸில் கொடுத்துருக்க அந்த டெக்ஸ்சர் வந்து பார்க்குறதுக்கு லுக்காக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் அறவே ஒட்டாத ஒரு டிசைனாகவும் இருக்குது. ரொம்ப ஒரு ஸ்லீக்கான டிசைன், பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க. மொபைலுமே பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 170 கிராம் தான் வெயிட்டு, 7.38 mm தான் திக்னஸும் கொடுத்துருக்காங்க. மொபைலுக்கு கீழே சிங்கிள் ஸ்பீக்கர், USB Type-C போர்ட், ஒரு மைக், ஒரு 3.5 mm ஆடியோ ஜாக். மொபைலுடைய மேல் புறத்தில் ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் கொடுத்துருக்காங்க. சைடில் வால்யூம் பட்டன்ஸ் மற்றும் பவர் பட்டன். இன்னொரு சைடில் சிம் கார்டு ட்ரே. இந்த சிம் கார்டு ட்ரேயில் 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்கள் ஒரே நேரத்தில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைலினுடைய பின்புறத்தில் ட்ரிபிள் கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா ஹம்போட டிசைனும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் இது வந்து ட்ரிபிள் கேமரா கிடையாது, ஏன்னா மெயின் கேமரா 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா 2 2 மெகா பிக்சல் அல்லக்கைகள், டெப்த் சென்சர் மற்றும் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. இந்த Vivo Y73யோட டிஸ்பிளே பார்த்தோம்னா ஒரு 6.4 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்பிளே இது. டிஸ்பிளே பார்க்குறதுக்கு அதோடைய கான்ட்ராஸ்ட்லாம் டீப்பாக இருக்குது, கலர் லெவல்ஸ் பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. AMOLED பேனல் அப்படிங்கிறதுனால இவங்களால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்க முடியுது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருடைய ஸ்பீடும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதே நேரத்தில் ஃபேஸ் அன்லாக்கும் டிபெண்டபிளாகவும் ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. ஆனால் என்ன ஒரு விஷயம், இந்த மொபைல் ஃபோனில் பொட்டு நாச்சு கொடுத்துருக்கலாம். இந்த விலைக்கு உங்கள் பொட்டு நாச்சு கொடுக்குறத விட்டுட்டு சொட்டு நாச்சு கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பழைய மாடல் டிசைன் மாதிரி தெரியுது. Y73 மொபைல் ஃபோனுடைய மெயின் கேமரா பார்த்தோம்னா 64 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா UIயில் நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இந்த மொபைல்னால 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். ஆனால் 1080p வீடியோஸ்க்கு மட்டும் தான் 60 frames per second சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட சப்போர்ட்டும் 1080p வீடியோஸ்க்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணி டூயல் வீடியோ நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். நைட் மோட் கொடுத்துருக்காங்க, போர்ட்ரேட் மோட், போகே மோட், மேக்ரோ மோட், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த மொபைலில் ஷூட் பண்ண ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் பாருங்கள். கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஓகே, ரொம்ப ஒன்றும் சூப்பர்னு சொல்ல முடியாது. டைனாமிக் ரேஞ்ச் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. கலர் ரீப்ரொடக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கே மிஸ் ஆகுற மாதிரி எனக்கு தெரியுது. ஃப்ரண்ட்டில் 16 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்ல செல்ஃபிஸ் நீங்கள் எடுக்கலாம். லோ லைட்டில் செல்ஃபிஸ் சுமாராக தான் இருக்குது. இந்த Vivo Y73 மொபைலினுடைய ப்ராசர் பார்த்தோம்னா MediaTekனுடைய Helio G95. இந்த ப்ராசரை வச்சு வந்த மொபைல் ஃபோன் நம்ம ஒரு 12,000-15,000 செக்மெண்ட்டில் நிறைய பார்த்துக்கிட்டு தான் வர்றோம். இந்த ப்ராசரை போய் இந்த விலைக்கு விற்கிறாங்களே அப்படின்னு சில பேருக்கு தோணாலும், இது வந்து ஆஃப்லைனில் விற்கிற மொபைல் ஃபோன். எல்லாரும் எல்லா நேரமும் கேம் விளையாட போகிறது கிடையாது. நல்ல ஒரு பார்க்குறதுக்கு லுக்கான ஒரு மொபைல் ஃபோன், ஸ்லீக்காக, ஸ்லிம்மாக, AMOLED டிஸ்பிளே, இந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், இதெல்லாம் லேட்டஸ்ட் ஃபீச்சரோட கொண்டு 64 மெகா பிக்சல் கேமராவோட ஒரு ஃபீச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆஃப்லைனில் டெஃபினட்டாக ஒரு அட்ராக்டிவான ஒரு ஆஃபரிங்காக தான் இருக்கும். அது தவிர பெர்ஃபார்மன்ஸ்க்காக உங்கள் 8GB RAM கொடுத்துருக்காங்க. ஒரே வேரியண்ட் தான், 8GB மற்றும் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். இதில் வந்து விவோ மொபைல் ஃபோன்ஸில் இப்போ வர எல்லா மொபைல் ஃபோன்ஸும் இருக்கிற மாதிரியே 3GBக்கான ரேம் வந்து அது இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருந்து எடுத்துக்குது. இது வந்து டைனாமிக்காக அலோகேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11GB RAM உங்களுக்கு கிடைக்குது. ஒரு ஹை அண்ட் கேமிங் மொபைல் ஃபோன் கிடையாது, பட் நீங்கள் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும். கேம்ஸ் நீங்கள் விளையாடலாம், ஆனால் ரொம்ப நேரம் எக்ஸ்ட்ரீமாக ஒரு கேமருக்கான மொபைல் ஃபோன் இதுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. FunTouch OS கொடுத்துருக்காங்க. இது வந்து Android 11 மேலே ஸ்கின் பண்ணப்பட்ட ஒரு UI. இதில் நிறையா ஃபீச்சர்ஸ் இதில் இருந்தாலும் எக்கச்சக்கமான ப்ளோட்வேர்ஸ் இருக்குது. ப்ளோட்வேர்ஸில் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு
மொபைல் ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோவா லேக் எங்கேயும் தென்படலை, ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஆனால் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த ப்ராசஸர்லாம் இருக்கிற மொபைல் ஃபோன்லாம் ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும், போக போக தான் இதோடைய வேலையை உங்களுக்கு காட்டும். 4000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட் சார்ஜர் பாக்ஸுக்குள்ளேயே கொடுத்துட்றாங்க. ஸோ குயிக்காக சார்ஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இதில் இருக்குது. அரை மணி நேரத்துக்குள்ளேயே இந்த மொபைல் ஃபோனை 60% மேலே சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. 4000 mAh பேட்டரி அப்படிங்கிறப்போ உங்களுடைய யூசேஜை பொறுத்து ஒரு மீடியம் யூசேஜாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாளுக்கு கம்மியான யூசேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஓவராலாக இந்த மொபைல் ஃபோன் விவோனுடைய Y73 மொபைல் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக நீங்கள் ஆன்லைனில் மொபைல் ஃபோன் வாங்குறவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட நிறைய பெட்டரான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கிடைக்கும். ஆனால் ஆஃப்லைனில் போய் ஒரு கடையில் நம்ம நிற்கிறோம், அங்கே வந்து கடைக்காரரோ இல்லை விவோடைய ப்ரொமோட்டரோ இந்த மொபைல் ஃபோனை நமக்கு தள்ளுறாங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனை சில பேர் வாங்க தான் செய்வாங்க. வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கால் பண்ணி கூட கேட்குறவங்களும் இருப்பாங்க. ப்ராபப்ளி அவங்க இருக்கிற இடத்துல வேற நல்ல ஆப்ஷன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். பட் இந்த மொபைல் ஃபோன் வாங்கினாங்க அப்படின்னா ஒரு நார்மல் யூஸருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எக்ஸ்ட்ரீம் பவர் யூஸராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதோட பெட்டரான ப்ராசஸ் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை நான் பரிந்துரை பண்ணுவேன். அஃப்கோர்ஸ் இந்த விவோ Y73 மொபைல் ஃபோன் ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. இது வாங்குறதுக்கான லிங்க், இதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பல வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் GiriSonnaSeri சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம்.